டியே அழகி, என்கிட்ட எப்படி இதை மறைச்ச? எனக்கு எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும். நீ 3 மந்த் கன்சீவாக இருக்கியாம்ல, உங்கள் ஆத்தாளும் மவளும். இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏண்டி அழகு குட்டி, அழகிடி, உங்கள் கூடயே தாண்டி கிளம்பேரில் இழுத்துக்கிட்டு அலையிறேன், இங்கிட்டு வாங்கடி அங்கிட்டு வாங்கடின்னு. ஆனால் இது எனக்கு தெரியாமல் போச்சு. என்னடி பார்க்குற? எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுண்ணா. சரி, இங்கே வா வா, பக்கமாவே வரமாட்டியா? வரமாட்டியாடி? இங்கே வாடி. அப்போ நான் கூப்பிட்டு நீ வரமாட்டியாடி? என்னடி அக்கா கூட பேச மாட்டியா? இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது வேறு நான் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா? வாடி செல்லம், வாடி செல்லம். வரவே மாட்டேன்ட்டா. நான் வலுக்கட்டாயமாக போய் தொட்டேன். ஏன் அப்படின்னா, இவளுகளை நான் எப்போவுமே அடிக்கிற வேலையில் தான் குறியாக இருப்பேன். என்னடி வரமாட்டீங்களாடி? இழுத்துக்கிட்டே போனோம்னா வரமாட்டாளுகள. போடுவேன், பூசை போடுவேன், 2 பூசை. அப்போ தான் அதுகளுக்கு அதான் பயமேன்னு இவளுக்கு. என்னடா இன்றைக்கி திடீர்னு பாசமலையை பொழியிறாளே அப்படின்னு. பார்த்தீங்களா, எந்திரிச்சு எழுப்பி விட்டோடனே நெளிவு எடுக்கிறா. பார்த்துட்டி செல்லக்குட்டி, ஏண்டி இப்படி பண்ணுறீங்க? சரிடி, இனிமேல் நான் உங்களை அடிக்கவே மாட்டேன். எப்போவுமே உங்கள்கிட்ட அன்பாக தான் இருப்பேன், ஓகேவா? இனிமேல் உங்களை அடித்தா என்னை என்னான்னு கேளுங்க, என்னை மட்டும் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவளுக்கு கன்சீவாக இருக்கிறதுக்கோசரம் இவளுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. ஹாப்பி லைஃப்.